குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் தலைநிமிர ஒரு தமிழரின் எழுச்சி பயணமாக தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் சென்று வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகை இன்றைக்கு கும்மிடிப்பூண்டி என்கின்ற அழகிய மண்வாசனை மிக்க இந்த நகரத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அற்புதமான வாய்ப்பு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் வருகின்ற வழியிலேயே சிறுவாபுரி முருகனையும் பெரியபாளையம் பவானி அம்மனையும் கும்மிடிப்பூண்டி பாலீஸ்வரையும் எல்லாரையும் வணங்கிதான் இன்று உங்களையும் வணங்குவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த பகுதியினுடைய எஜமானர்கள் நீங்கள், இந்த பகுதியினுடைய எஜமானர்கள் நீங்கள். ஆக வருகின்ற வழியிலே ஒரு ஏரியும் பார்த்தோம், தாமரை ஏரி. ஆனால் பெயர் மிக அழகாக இருக்கிறது, தாமரை ஏரி. அதனால் தாமரை ஏரியில் கிட்ட போய் நின்றாலே அவ்வளவு மோசமான ஒரு வாடை, மிக மோசமான ஒரு வாடை. அந்த பகுதி மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் அங்கு எல்லா பெண்களும் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த ஏரி மிக மோசமான ஏரியாக இருக்கிறது. இந்த ஏரியில் 5 ஆண்டு காலம் இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் எட்டி கூட பார்க்கவில்லை. தமிழகம் தலைநிமிர ஒரு தமிழரின் எழுச்சி பயணமாக தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் சென்று வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு கும்மிடிப்பூண்டி என்கின்ற அழகிய மண்வாசனை மிக்க இந்த நகரத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அற்புதமான வாய்ப்பினை பெற்றமைக்கு இறைவனுக்கு நான் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் வருகின்ற வழியிலேயே சிறுவாபுரி முருகனையும் பெரியபாளையம் பவானி அம்மனையும் கும்மிடிப்பூண்டி பாலீஸ்வரையும் எல்லாரையும் வணங்கிதான் இன்று உங்களையும் வணங்குவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த பகுதியினுடைய எஜமானர்கள் நீங்கள், இந்த பகுதியினுடைய எஜமானர்கள் நீங்கள். ஆக வருகின்ற வழியிலே ஒரு ஏரியும் பார்த்தோம், தாமரை ஏரி. ஆனால் பெயர் மிக அழகாக இருக்கிறது, தாமரை ஏரி. அதனால் தாமரை ஏரியில் கிட்ட போய் நின்றாலே அவ்வளவு மோசமான ஒரு வாடை, மிக மோசமான ஒரு வாடை. அந்த பகுதி மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் அங்கு எல்லா பெண்களும் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த ஏரி மிக மோசமான ஏரியாக இருக்கிறது. இந்த ஏரியில் 5 ஆண்டு காலம் இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் எட்டி கூட பார்க்கவில்லை. சிப்காட்ல இருந்து எல்லா கழிவுகளும் அந்த பகுதியில் வருகிறது. குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர் எட்டி பார்க்கவில்லை, ஆளுங்கட்சி அதிகாரிகள் எட்டி பார்க்கவில்லை, மாவட்ட தலைவர்கள் இங்கு எட்டி பார்க்கவில்லை. யாருமே இல்லாத சொல்லி இந்த கும்மிடிப்பூண்டியின் தொகுதி நம்பர் 1 தொகுதி என்று சொல்கிறார்கள். நம்பர் 1னா நம்பர் 1 இல்ல, முதல் தொகுதியாக தமிழகத்தில் இருக்கிறது. மிக மோசமான கடைசி தொகுதியாகவும் இந்த கும்மிடிப்பூண்டி இருக்கிறது என்பதை நாங்கள் வருகின்ற வழியிலே பார்த்தோம். சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது. சாலைகள்
குண்டும் குழியுமாக இருக்கிறது. இங்கே காக்கநல்லூரில் பல தொழில்துறை எஸ்டேட்டுகள் ஏதும் இல்லை. திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, திமிழில் விசை குண்டும் குழியும் மட்டுமல்ல, எரியாத தெருவிளக்குகள், சிறு மழைக்கும் வெள்ளம் தேங்கி நிற்கும், தொடரும் மழைக்கும் வெள்ளம் தேங்கி நிற்கின்ற மோசமான ஒரு சூழல் இருக்கிறது என்பதை நாங்களும் பார்த்தோம். நீங்களும் ஒரு வீடியோவில், ஒரு 2 நிமிடம் வீடியோவில் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ ஆன் பண்ணுங்க. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அருள் பாலிக்கும் ஆன்மீக பூமி இந்த திருவள்ளூர். தொழில் வளர்ச்சியில் சென்னைக்கு நிகரான ஆற்றல் கொண்ட மாவட்டம். அதே சமயம் விவசாயத்திற்கும் முன்னுரிமை வழங்குகிறது. இப்படிப்பட்ட மாவட்டம் இன்று திமுக ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவிலான இன்னல்களை சந்தித்திருக்கிறது. சொல்ல போனால் இடர்பாடுகளோட கடந்த 4.5 ஆண்டுகளாக காலம் தள்ள வேண்டியதாகிவிட்டது. பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேறும் கழிவுநீரை ஆரணி ஆற்றில் கலப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வலியுறுத்தி கழிவு லாரி உதவியாளர்கள் அவற்றின் டயர்களில் உள்ள காற்றை இறக்கிவிட்டு கட்டப்பட்ட கூடுதல் கட்டிடங்களை முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்த நிலையில் அதில் ஆங்காங்கே விரிசல் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய இந்த பகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தனது கட்சிக்காரர்களை கல்லால் அடிப்பதும் கையால் அடிப்பதும் தான் இவருக்கு முதல் பணி. இதை தவிர பகுதி நேரமாக குரலி வித்தை காட்டுவது, உதயநிதிக்கு துதி பாடுவது என காலத்தை ஓட்டுகிறாரே தவிர மக்களுக்கு ஒரு நல்லதும் செய்வதாக தெரியவில்லை. நம்முடைய உதயநிதி அவர்கள் கல்லை சுமந்து சேர நாட்டு கண்ணைக்கு ஓட்டம் கட்டியவன் சேரன் சொங்குத்துவன். என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. இந்தியெல்லாம் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு போனாக்கா தோனி வந்தாதான் கூட்டம் வரும். இப்போ நம்ம உதயநிதி வந்தாலே கூட்டம் வருது. தோனியோட நீ உதயநிதி வந்தாலே கூட்டம் வருது. தற்போது டிட்வா புயலில் கூட இந்த பகுதியில் உள்ள பல பகுதிகள் பாதிப்புக்கு உள்ளாகியது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்துள்ளனர். அமைச்சருங்க எல்லாம் வராங்க, எல்லாம் ரோடு மேலேயே நின்னுட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடுறாங்க. நாங்க மட்டும் தண்ணியில மிதக்கணும், அவங்க மட்டும் தண்ணியில கால் வைக்க மாட்டாங்களா? இது மட்டுமா, இங்கு பட்டப்பகலில் பள்ளிக்கு சென்று வீடு திரும்பிய ஒரு மாணவி பாலியல் கொடுமைக்கு ஆளான செய்தி நம் இதயத்தை உறைய செய்தது. நல்லா படிக்குது சார், என் புள்ள வாயெல்லாம் ரத்தம், என் புள்ளைக்கு மூஞ்செல்லாம் பூச்சி பூரி இருக்கா. திருப்பி அழுது இருக்கா. சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்று சினிமா வசனங்கள் பேசுவதில் மட்டும் குறைவில்லை. அரசு பள்ளிகள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்களே பாருங்கள். திருவள்ளூர் மாவட்டம் கொசவன்பாளையத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் நாளில் மாணவர்களை வரவழைத்து கட்டுமான பணிக்காக செங்கற்களை ஆசிரியர் சுமக்க வைத்ததாக கூறப்படும் காட்சிகள் அடங்கிய வீடியோ. திருவள்ளூர் மாவட்டம் மெய்யூர் அரசு மேல்நிலை பள்ளியில் காவலாளி இல்லாததால் மாணவர்களை காவலாளியாக பயன்படுத்தியதற்கு திருவள்ளூர் மாவட்டம் நரசிங்கபுரம் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் முட்டையுடன் சத்துணவு சாப்பிட்ட 20 மாணவ மாணவியர் திடீரென மயக்கமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை அடுத்த வெள்ளம்பாக்கம் கிராமத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத முட்புதர்கள் நிறைந்த இடத்தில் பள்ளி கட்டப்பட்டுள்ளதால் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப பள்ளிக்குள் சுற்றுச்சுவர் இல்லாமல் புதர்கள் மண்டி கிடப்பதால் திடீரென 5 அடி நீள சாரை பாம்பு புகுந்தது. இது ஆத்தங்காரையும் ஸ்கூல் ஒன்னா இருக்கு. இதுக்கு என்ன பொறுப்பு? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இப்படி அடிப்படை வசதிகளை வழங்குவதில் முற்றிலுமாக கோட்டை விட்டிருக்கிறது இந்த திமுக அரசு. திருவள்ளூர் மக்களின் இன்னல்களுக்கு செவிசாய்க்காமல் இந்த மாவட்டத்தை வதைத்துக் கொண்டிருக்கும் திமுக அரசை அனைவருமாக ஒன்றிணைந்து விரட்டி அடிப்போம். திருவள்ளூர் மக்களின் நலனில் அக்கறை கொண்டிருக்கும் தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்களா? எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா? அதாவது சோழர்களாலும் பல்லவர்களாலும் விஜயநகர பேரரசுகளாலும் ஆளப்பட்ட பூமி, இன்னைக்கு இந்த பூமி எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். பள்ளிக்கூடங்கள்ல
கழிவறை வசதிகள் கிடையாது, பள்ளிக்கூடங்கள்ல வகுப்பறை வசதிகள் கிடையாது, ஆசிரியர்களே கஞ்சா போதை போட்டுட்டு வர்றாங்க. ஆனா பள்ளிக்கூட வாசலிலேயே பாத்தீங்கன்னா பள்ளிக்கூட வாசலிலே கஞ்சா வைக்கிற ஒரே நாடு நம்ம தமிழ்நாடு. தரணியிலே புகழ்பெற்ற தமிழ்நாடுன்னு சொன்னா இப்போ கஞ்சாவில் புகழ்பெற்ற தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. முதலீடுகள் எந்த வேலை வாய்ப்புகளும் இல்லை, சிப்காட் தொழிலாளர்கள் எதுவுமே இங்க இல்லை. மிக ஒரு மோசமான சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறது. இந்த பழவேற்காடு ஏரியில் வெளிநாட்டில் உள்ள பறவைகள் எல்லாம் வந்து தங்குது. ஆனா எல்லா கெமிக்கலும் அங்க போய் இருக்கிறது. எல்லா கெமிக்கல் அங்க போறதுனால நிச்சயமா அந்த பறவைகள் இங்க வர முடியாத சூழ்நிலைகள். பறவைகள் மட்டுமல்ல, பச்சிளம் குழந்தைகள், மூச்சு திணறல், எல்லோருக்கும் கேன்சர், பெண்களுக்கு குழந்தை உருவாகக்கூடிய வாய்ப்பே இல்லை அளவிற்கு இந்த தாமரை ஏரியில் மிக மோசமான சூழ்நிலை கழிவில் கலந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று சொன்னார். இங்கு சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் இருக்கிறது என்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஆனா எல்லோரும் சொல்வார்கள் இந்தி படிக்க முடியாது, இந்தி படிக்க முடியாது, இந்தி படிக்க கூடாது என்று. தமிழக அரசு கும்மிடிப்பூண்டி தாண்டி போனால் நம்ம இந்தி படிக்கணும். இந்தி தெரியவில்லைன்னா யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஆனால் கும்மிடிப்பூண்டி தாண்டி தான் போக வேண்டாம்னு சொன்னா கும்மிடிப்பூண்டி என்ன நடக்குதுன்னு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியல. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, 525 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதுல 1-2 தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க. என்ன நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் பஸ்ல போலாம், எல்லாரும் பஸ்ல போலாம்னு சொன்னாங்களே தவிர பஸ் எல்லாம் அடிக்கடி வருதான்னா அது வரல. ஆனா ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் 30 மாசம் கொடுக்கல. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் கொடுத்தாங்க. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது கொடுத்தாங்கன்னா இப்போது கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த எப்ப கொடுப்பாங்கன்னா சொல்ல முடியாது. ஆனா எல்லா பெண்களும் கேட்கணும். என்ன தெரியுமா கேட்கணும்? 30 மாசமா பெண்டிங் வச்சிருக்கிறீங்க, ஒவ்வொரு பெண்களுக்கும் 30,000 ரூபாய் நீ தர வேண்டுமே, அதை தந்துட்டு தாங்கன்னு யாருமே சொல்லல. ஆனா என்னன்னா சரி பரவாயில்ல தந்ததை வாங்குவோம் அப்படின்னு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன், பல தேர்தல் வாக்குறுதிகள் எல்லா ஒன்றியங்களிலும் தானிய கிடங்கு அமைப்போம் சொன்னாங்க. 10,000 கோடி ரூபாய்க்கு மேல நீர்நிலை மேலாண்மை அமைப்போம் என்று சொன்னாங்க. இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் எல்லாரும் எல்லோருடைய முன்னேற்றத்திற்காக வேளாண்மை கவுன்சில் அமைப்போம் என்று சொன்னார்கள். கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வெள்ளம் அமைத்து சர்க்கரை விலைக்கு
கூட்டி தருவோம் என்று சொன்னார்கள். எதுவுமே செய்யவில்லை. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பெண்களுக்கு, அதாவது வறுமை கோட்டில் உள்ள பெண்களுக்கு 50,000 ரூபாய் கடன் தருவோம் என்று சொன்னார்கள். தரவில்லை. சுய உதவி குழுக்க வைத்துள்ள எல்லாருக்கும் 25% மானியம். யாரெல்லாம் சுய உதவி குழுக்கள் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு 25% மானியம் நாங்க தருவோம் என்று சொன்னால் வாங்குற கடனுக்கு தரவில்லை. அதுக்கு மேல ஒரு பெரிய பொய்ய சொன்னாங்க. எல்லா பெண்களும் அதிகமா வந்திருக்கேன், தயவுசெய்து கேட்கணும். 35 வயதுக்கு மேலே திருமணம் ஆகாத பெண்கள் யாராக இருந்தால் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்போம் என்று சொன்னார்கள். 35 வயதுக்கு மேலே பெண்கள் திருமணம் ஆகாமல் இருந்திருந்தால் 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்போம் என்று சொன்னார்கள். அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னார்கள். இந்த கூட்டத்தில் யாராவது ஒரு பெண்களுக்கு அவள் அரசு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்களா? இல்லை. சுய உதவி குழுக்கள் வைத்திருப்போம் 25% மானியம் கொடுப்போம் என்று சொன்னால் கொடுத்திருக்கிறார்களா என்று சொன்னால் இதுவரையிலும் இல்லை. அந்த அளவிற்கு இன்னைக்கு பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்சியை, தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுகிற ஒரு அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று சொன்னால் முடியாது. எல்லா இடங்களில் கஞ்சா, போதைப் பொருட்கள், பள்ளிக்கூடங்களில், பிறகு கல்லூரிகளில் கஞ்சா போட்டுக்கிட்டு தான் பாலியல் வன்கொடுமை. இந்த வீடியோல பாத்தீங்க, இப்போ ஒரு 10 வயது சிறுமிய எவ்வளவு பாடுபடுத்துறாங்கன்னு பாத்தீங்களா? அவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி. கோயம்புத்தூர்ல ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கும் பொழுது, கோயம்புத்தூர்ல ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கும்போது கஞ்சா போதையில் 3 பேர்களை தூக்கி சென்று விடிய விடிய பாலியல் பலாத்காரம் பண்ணிய அரசு இந்த அரசு. ஆனால் முதலமைச்சர் சொல்லுகிறார் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று சொன்னார். 32 லாக்அப் டெத் மரணங்கள், 32 லாக்அப் டெத் மரணங்கள். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே சாத்தாங்குளத்தில் உள்ள மரணம் நடந்தது. அந்த மரணத்திற்காக பல போராட்டங்களை நடத்தினார்கள். ஆனால் இவர்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு 32 லாக்அப் டெத் மரணம். முதலமைச்சர் சொல்லுகிறார் அந்த மரணம் அடைந்த வீட்டுக்கு போன் பண்ணி சாரி அப்படிங்கிறார். இறந்து போறது ஒரு உயிர், ஒரு சாரி என்று சொன்னால் உயிர் வந்து விடுமா? இதுதான் ஸ்டாலின் முதலமைச்சருடைய இன்றைக்கு அவருடைய மோசமான ஒரு ஆட்சி. இதெல்லாம் ஒரு உதாரணங்கள். கள்ளக்குறிச்சியிலே 65 பேர் கள்ள சாராயம் குடித்து இறந்தார்கள். யாருடைய ஆட்சியில்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. ஆனால் விவசாயி ஒருவர் கரண்டில் அடிபட்டு இறந்து போனா 2 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க, அல்லது 3 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா நமது ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் கள்ள சாராயம் குடிச்சு இறந்து போனா 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அதை விட மிக மோசம் சொன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் கரூருக்கே வந்தார்கள். கரூருக்கு வந்த உடனேயே மிகப்பெரிய நெருக்கடி. 12 மணிக்கு வருகிறோன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்தார். நெருக்கடியில சிக்கி தவித்து இறந்து போனவர்கள் 41 பேர்கள், 41 பேர்கள் சிக்கி தவித்த இறந்து போனார்கள். இரவோடு இரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கரூருக்கு வந்து இன்னும் அந்த 41 பேருக்கும் போஸ்ட்மார்டம் பண்ணி விடியற்காலை 5 மணிக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை வரும் என்று எதிர்பார்த்து மிகப்பெரிய கூட்டம் வரும், தமிழ்நாட்டில் போராட்டம் வரும், ஆகிய தாக்கு பிடிக்க முடியாது என்பதற்காக முதலமைச்சர் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணினார். யாரை காப்பாற்றுவதற்கு? அந்த விஷயம் எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா
அவர் வெற்றி களத்திலே தலைவர் கரூருக்கு வருகிறார். வருகிற பொருளே 10 ரூபா பாட்டிலுக்கு, டாஸ்மாக்ல 10 ரூபா பாட்டிலுக்குன்னு ஒரு பாட்டு படிக்கிறார். 10 ரூபா பாட்டிலுக்கு உங்களுக்கு தெரியுமில்ல, டாஸ்மாக்ல 10 ரூபாய்க்கு கமிஷன் வாங்குறாங்க. அந்த கமிஷன் யாருக்கு போகுது என்பது தெரியும். ஆக இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அந்த கமிஷன் அதை பாடும்போது அவர்கள் லைட் ஆஃப் பண்றாங்க, போலீஸ் லத்தி சார்ஜ் பண்றாங்க. இறந்து போனது 41 பேர். 3 வயது சிறுமி முதல் 10 வயது சிறுவர் வரை. அது பிறகு வயதான பெண்கள் வரை அந்த கூட்டத்திலே நசுங்கி ஒருவர் மீது ஒருவர் விழுந்து இறந்து 41 இறந்து போனது இந்த தமிழக முதலமைச்சருடைய ஆட்சியில் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இந்த அளவிற்கு ஒரு மோசமான ஆட்சி. இன்னும் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத இன்னொரு வீடியோ காட்சி மூலம் பார்க்கலாம். இன்னொரு வீடியோ போடுங்க. திருவள்ளூர் மக்களின் உள்ள குமுறல். பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் மார்க்கெட் ஓடுது. இந்த சந்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குப்பைங்க டெய்லியும் போட்டுவாங்க. மாட்டு டைம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கலேஜா இருக்கும், நாத்தடிக்கும், ரொம்ப அசுத்தமா இருக்கும். அறிவு இல்லாம போட்டுறாங்க. இந்த சரௌண்டிங் ஃபுல்லா அப்படியே தான் இருக்கும். தண்ணி அந்த நேரமா தண்ணி தேங்குது ரோட்ல. துணி துவைச்சா தண்ணி வருது, செப்டி டேங்க் போனா தண்ணி வருது. ட்ரைனேஜ் வசதி கிடையாதுங்க. இந்த ரோடு ரொம்ப மோசம். தண்ணி வந்ததுன்னா மழை பெஞ்சதுன்னா ஃபுல்லா தண்ணி தேங்கி நிக்குது. ட்ரைனேஜ் வாட்டரும் இந்த வாட்டரும் மிக்ஸ் ஆகி ரொம்ப ஒஸ்டா இருக்கு. விளம்பரம் மாட சொல்லிக்கிட்டு விளம்பரம் தான் இருக்குது. காண்டி நிர்வாக சீர்கேடு நிறைய இருக்கு. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் போய் சேரல இல்லையா? அது 1000 ரூபாய் சின்ன பண்ணுவாங்க ஒரு ஃபேமிலியில. 1000 ரூபாய் கொடுக்குறேன் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு தான் சொல்றாங்க. அந்த 1000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி விலைவாசியை குறைச்சாங்கன்னா சரி 1000 வச்சு அதை யூஸ் பண்ணலாம். 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவாங்க? எதுவுமே வாங்க முடியாதா? என்ன வாங்குவோம் 1000 ரூபாய்க்கு? அதுவே எல்லாத்துக்கும் வந்து சேரலையா? ரேஷன் பொருள் ஒழுங்கா வந்து சேர்த்தப்ப அதே வர மாட்டேங்குது. இலவச பஸ்ஸை விட்டாங்க, ஷேர் ஆட்டோக்காரெல்லாம் அடி போடுறான். பேருக்கு தான் திராவிட மாடல். அரசாங்கம் ஒண்ணும் இல்லை, கொள்ளை அடிக்கிறாங்க, எல்லாத்துலயும் கமிஷன். புள்ளி ஆட்சி ஆடுறீங்க. அது டைம் ஒழுங்கா மக்களுக்கு பண்ணணும். 4 வருஷம் டிஎம் ஆட்சியில வந்து எதுவுமே பண்ணவும் இல்லை, மக்களை சந்திக்கவும் இல்லை. எங்க 5 லட்சம் கோடி தாங்க கடன் வாங்கி வச்சுருக்காரு. வேற என்ன பண்ணிருக்காரு? இங்க திமுக ஆட்சி கொஞ்சம் கூட சரியில்லையே. பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? பாதுகாப்பு எங்க இருக்குது? சின்ன சின்ன குழந்தைங்களா பலியாயின் வருது, வயசு பொண்ணு பலியாயின் வருது. அப்ப எங்க பாதுகாப்பு இருக்குது? இப்ப கூட ஒரு காலேஜ் பொண்ண பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? குழந்தைங்க கூட பாதுகாப்பு இல்ல. வாழவே மீன்காரங்க வாழவே முடியல. பாத்தீங்கன்னா பேக் சைட்ல பாத்தீங்கன்னா 2 தண்ணி நிறம் மாறி இருக்கும். அசுத்தமான தண்ணி. மீன், நண்டு, எறா இருந்து எல்லாமே செத்து போயிடுச்சு. மெடிக்கல் வேஸ்ட், மாத்திரை, குப்பை, பல குப்பைகள் இது வழியா தான் போகுது. இந்த தண்ணி கடல்ல போய் கடல்ல மீன் சாகுது. இது பூமியில ஊறுறதுனால இந்த தண்ணியை தான் நாங்க குடிக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகுது. தொண்டை எரிச்சல், முடி கொட்டுது, ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு வருது. இந்த பவர் பிளான்ட்னால வீட்லயே இருக்க முடியறது இல்ல. ரொம்ப மூச்சு திணறல் மாதிரி வருது. இந்த யூடியூபர்ஸ் பையில இருக்கு, அதுல இருந்து சாம்பிளுங்க எந்த பக்கம் திசையில காத்து அடிக்குதா அந்த சாம்பிள் இப்ப மாடி மேல பாத்தீங்கன்னா ஃபுல் சாம்பிள். இதுவே தலையில நம்ம கை வச்சோம்னாக்கா ஃபுல்லா பவுடர். அதனால இப்ப பாதிக்கப்படுது கையெல்லாம் இது மாதிரி சுத்தி வெறிய விஷவாயு தான் இருக்குதாங்கட்டியா. சுத்தமான காத்து இல்ல, சுத்தமான தண்ணி இல்ல. அனல் மின் நிலையத்துல ஒர்க் பண்றேன். அங்க வந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரப்படுத்துற சொன்னாங்க. அது கூட இன்னுமே எதுவுமே செய்யல. இப்ப நான் உண்மையிலே திமுக தான் ஓட்டு போட்டேன். வந்துட்டு போயிட்டா எங்களுக்கு என்ன இருக்குது? திமுக ஆட்சின்னு என்ன இதுவரையும் சாதிச்சு ஒண்ணுமே கிடையாது. கொள்ளையும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. வேற ஒண்ணுமே இந்த இதுல நடக்குது. மாற்றம் வேணும், இல்ல. கண்டிப்பா மாதல் வேணுங்க.
டிஎம்கேக்கு இனிமேட்டு நாங்க ஓட்டு போட மாட்டோம். இது தவிர நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறார், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யல. குஜராத் மாநிலத்தினுடைய 3 முறை முதலமைச்சர், இந்திய நாட்டினுடைய 3வது முறை பிரதம அமைச்சர், அமெரிக்க அதிபராக இருந்தாலும் ரஷ்ய புடினாக இருந்தாலும் எல்லோருமே இன்றைக்கு அவருடைய கையை நீட்டி அவரை கட்டிப்பிடித்து தழுவக்கூடிய அளவிற்கு தன்னுடைய நிலையை இந்திய நாட்டுடைய பெருமை நிலை உயர்த்தி காட்டிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றா இரண்டா இந்த தமிழ்நாட்டிற்கு செய்தது? தமிழ்நாட்டிலிருந்து எந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, யாரும் தேர்ந்தெடுக்கவும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியின் 4 சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே நாங்கள் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தமிழகத்திற்கு செய்த நன்மைகள் எவ்வளவு தெரியுமா? 14,83,000 கோடி, 14,83,000 கோடி ரூபாய்கள் யாராலும் மறுக்க முடியாது. இதே மாவட்டத்தில் மிக்சம் புயல் வந்தபோது 450 கோடி ரூபாய் கொடுத்தது மத்திய அரசு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு எதை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் செய்தோம் என்று மாறுதட்டிக் கொள்கிறார்களே. ஸ்டிக்கர் ஒட்டுகிற ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி இருக்கிறது. மிக்சாம் புயலுக்கு 430 கோடி ரூபாய் தந்தது மத்திய அரசு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மாவட்டத்தில் மட்டும் 1.5 லட்சம் பேருக்கு ஆண்டு ஒன்றிற்கு 6,000 ரூபாய் தருகிற அரசு மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனுடைய தொகை எவ்வளவு தெரியுமா? 450 கோடி ரூபாய். 1.5 லட்சம் பேருக்கு 450 கோடி ரூபாய். சென்னையிலிருந்து பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே, சென்னையிலிருந்து பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே இதே ஊர் வழியாக 2,948 கோடி ரூபாய்க்கு. ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் சாலைகள் இருக்க வேண்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள் அதிகமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாடு முன்னேறும். காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் 4 வழி சாலைகளை போட்டது பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். யாராலும் மறுக்க முடியுமா? நமது முதலமைச்சர் அதை நாங்கள் தான் போட்டோம் என்று சொல்ல முடியுமா? மேலும் 571 கோடி ரூபாய்க்கு திருப்பதி, சென்னை, திருத்தணி வழியாக 571 கோடி ரூபாய்க்கு சாலைகள் போட்டது நமது பாரதிய ஜனதா கட்சி. யாராலும் மறுக்க முடியாது. இந்த மாவட்டத்தில் மட்டும் 170 கோடி ரூபாய்க்கு ரயில்வே ஸ்டேஷன் மேம்பாடுகள், மின்மயமாக்கப்படுதலுக்கு செய்திருக்கிறோம். 110 கிராமங்களுக்கு 282 கிலோமீட்டர் அளவிற்கு கிராம சாலைகள் போடப்பட்டதும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதை யாராலும் மறுக்க முடியாது. எல்லா மக்களுக்கும் வீடு கொடுப்போம் என்ற திட்டத்தில் 23,000 வீடுகள் இந்த மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நகர்ப்புறத்திலே மட்டும் 4,000 வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம், இன்சூரன்ஸ் ஸ்கீம் மட்டும் 33,000 பேருக்கு இந்த மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி அவர்கள். ஜல்ஜீவன் திட்டம் முழுவதும் இந்த மாவட்டம் முழுவதும் ஜல்ஜீவன் வீடுதோறும் குடியிணைப்பு கொடுத்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி, கொடுத்தது பாரத நரேந்திர மோடி அவர்கள். யாராலும் 100% இந்த மாவட்டத்தில் மட்டும், வேற எந்த மாவட்டத்திலும் கிடையாது. ஆனால் இந்த மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. ஆனாலும் இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இன்னைக்கு எல்லாம் சொல்கிறார்கள் தீண்டத்தகாத கட்சி. யார் தீண்டத்தகாத கட்சி? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி. 2 பெரிய சமூகங்களுக்கு இடையிலே பிளவுவாதத்தை இன்னைக்கு திணிக்க இருப்பது நமது தமிழக முதலமைச்சர் என்பதை நான் இந்த நேரத்தில் பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆக அவர் சொல்லுகிறார் அங்காளி பங்காளி என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன் இஸ்லாமியர்களை நாங்கள் மாமன் மச்சான் போல் பழகி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் சொல்லுகிறேன். இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பொறுப்பேற்று 11 ஆண்டுகள், பாரத நரேந்திர மோடி அவர் ஆட்சி பெற்று 11 ஆண்டுகள் முடிவிட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு வந்திருக்கிறதா? இல்லை. பாதிப்பு வருவது போல் ஒரு பாவனையை ஏற்படுத்துகிறார் நமது முதலமைச்சர் என்று சொன்னால் அது நான் பகிரங்கமாக என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே கருப்பு முருகானந்தம் பேசும்போது சொன்னார், திருப்பரங்குன்றத்திலே நாங்கள் தீபம் ஏற்ற வேண்டும், ஆனால் நீதிமன்றத்தின் உத்தரவை நீங்கள்
ஏற்க வேண்டும், அதை ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். எங்களை கைது செய்தார்கள். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள். அந்த உச்ச நீதிமன்றம் அவரை திருப்பி அனுப்பி இருக்கிறது. உங்களுடைய அப்ளிகேஷனை கூட நீங்க சரியாக போட தெரியவில்லை என்று உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு தமிழக அரசு இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மோசமான இன்னைக்கு ஒரு ஆட்சி. இன்றைக்கு வாக்காளர் சேர்ப்பு சார், அதற்கு உச்ச நீதிமன்றம் திருப்பி அனுப்பி இருக்கிறது. ஜிஎஸ்டி உச்ச நீதிமன்றம் அதையும் திருப்பி அனுப்பி இருக்கிறது. நீட் தேர்வு உச்ச நீதிமன்றத்துக்கு போனார்கள், அதையும் திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள். இவ்வளவு மோசமான ஆட்சி. கேட்டால் நாங்கள் தமிழுக்கு அதை செய்கிறோம், தமிழுக்கு எதை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் அயோத்திக்கு போனாலும் சரி, ஐநா சபைக்கு போனாலும் சரி, எங்கேயும் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காக்கின்ற பிரதம அமைச்சராக நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட காசியிலே தமிழ் சங்கமம் நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியிலே தமிழ் சங்கமம் இன்னைக்கு நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. கன்னியாகுமரியிலிருந்து ட்ரெயின்ல போகிறார்கள், தென்காசியிலிருந்து வடகாசிக்கு ட்ரெயின்ல போகிறார்கள். காசி தமிழ் சங்கத்தை நடத்தி காட்டுவதற்காக. குஜராத்திலே தமிழ் சங்கமம். ஆக தமிழ் மீது இவ்வளவு பற்றும் பாசமும் அக்கறையோடும் செயல்படுகிற பிரதமர் நமது என்பதை, அதே நேரத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ் மொழியை இன்றைக்கு அங்கு பயிற்று வைக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தை 6 மொழிகளை, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா மொழிகளிலும் இன்றைக்கு ஏற்பாடு செய்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பள்ளிக்கூடங்களில் அங்கே இன்னைக்கு தமிழை கற்கிறார்கள். இங்கே தமிழகத்தில் பள்ளிக்கூடங்களில் கஞ்சாவை விற்கிறார்கள். அங்கே தமிழை கற்கிறார்கள், இங்கே பள்ளிக்கூடங்களில் கஞ்சாவை விற்கிறார்கள். இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தி வேண்டாம் என்று சொல்கிறார்கள். திமுக நடத்துகிற எல்லா பள்ளிக்கூடங்களிலும் எல்லா காலேஜிலும் இன்னைக்கு இந்தி பயிற்று மொழியாக இருக்கிறது. இந்திய வைத்தே இன்னைக்கு அவர்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய வைத்தே இன்னைக்கு என்று அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து இதில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு, வரக்கூடிய காலங்களில் இதே கும்மிடிப்பூண்டி சட்டமன்றம் அது தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்வதற்கு நீங்கள் அடிப்படையாக இருக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிற தாமரை குளத்து மக்கள் ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. நான் என்கிட்ட பேசின எல்லாருமே சொன்னாங்க. மாவட்ட தலைவர் சுந்தரம் சொன்னார், அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் சொன்னால், ஆனால் 300 ஓட்டு அதிகமாக இருக்குன்னு சொன்னார்கள். நான் சொன்னேன், ஒரு ஓட்டு கூட இந்த பகுதியில் திமுகவுக்கு போட்டிருக்க கூடாது, எப்படி 300 ஓட்டு அதிகம் என்று சொல்லி சொன்னேன். ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. இன்னைக்கு பணம் கொடுத்து வென்று விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு திமிரோடு இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஆப்பு வைக்க வேண்டும். திமுகவினருக்கு இன்னைக்கு கூட அவங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை. காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தமிழக வெற்றி கழகத்தோடு சேருவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை. எந்த கூட்டணி எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி, நான் போகிற இடங்களெல்லாம் பார்க்கிறேன், தருகின்ற வரவேற்பை பார்க்கிறேன், மக்களிடம் எழுச்சியை பார்க்கிறேன். வருகின்ற இடங்களில் நிச்சயமாக வருகின்ற காலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும் நேரத்தை சொல்லிக்கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நமது மாவட்ட தலைவர் சுந்தரம், நமது ஜெயக்குமார், நமது அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் மற்றும் கருப்பு முருகானந்தம் அவர்கள், பாஸ்கர், மகேஷ், ஜானகிராமன், செந்தில்குமார், சுப்பிரமணியன், அன்பாய சிவகுமார், பிரேமகுமாரி, சுரேஷ், நமது லோகநாதன், மகா சுசீந்திரன், தஞ்சை இளங்கோ உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிச்சயமாக
தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். இந்த ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும். ஒளிமயமான தமிழர்களுக்கு வர வேண்டும். 2 கட்சிகள், அதாவது பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியில் இருந்தால்தான் இன்னும் பல நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். அதற்கு அனைவரும் தவறாமல் இரட்டை சின்னத்திலும் தாமரை சின்னத்திலும் அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த சின்னத்தில் இருந்தாலும் சரி, ஐஜேகே எந்த சின்னத்தில் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தந்து அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.